தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான சத்தியத்தை பேசுகிற, சத்தியமாய் பேசுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்த செய்திகளை கேளுங்க. ஆண்டவர் வசனத்துக்குள்ளாக உங்களை நடத்தி நித்தியத்துக்குள்ளாக கொண்டு போய் உங்களை நிறுத்துவாராக. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே நேற்றைய தினத்துல பார்த்தோம். இந்த சரீரங்களை பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை என்பதை பார்த்தோம். இந்த சரீரம் எப்படியாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். தொடர்ந்தும் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அநேக நேரங்கள்ல நாங்க உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து நித்தியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து பாவத்திலிருந்து கழுவி பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும்படி வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து இந்த உலகத்துல தானே இருக்கிறோம், இந்த உலகத்துல தானே வாழுகிறோம், வாழும்போது உலகத்தோடு வாழணும், உலகத்துல சில காரியங்களை செய்யணும் என்று உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களா நானும் நீங்களும் வாழுகிறோம். அநேக நேரங்கள்ல காரியங்களை செய்கிறோம். உதாரணத்துக்கு நாங்க தான் ஆலயம் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாழுகிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஆலயமாகிய எங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டியது எங்களுடைய கரங்கள்ல உண்டு. வேதத்தின்படி ஆவியானவர் உதவி செய்வார். வாழத் தொடங்கும் போது அநேக நேரங்கள்ல உலகத்துக்கு அப்படியே எங்களை சாய்த்து விடுகிறோம், கொடுத்து விடுகிறோம். அநேகர் இந்த மது, இந்த குடி பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்றோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோன்னு சொல்றோம். ஆனாலும் இந்த பழக்கங்கள்ல இருந்து வர முடியாத ஒரு நிலைமையில அநேகர் காணப்படுகிறோம். அநேக பிரசங்கங்கள் உண்டு. நீ குடிக்கலாம், வைன் குடிக்கலாம் என்றெல்லாம் அநேக வேதத்துக்கு புறமான சரீரத்தை கெடுக்கிறதான, ஆத்மாவை கெடுக்கிறதான பிரசங்கங்கள் உண்டு. 1-2 வசனங்களை பிடித்து கொண்டு தீமைத்துக்கு பவுல் சொல்லுகிற உன் பலவீனத்துக்காக வயிற்றுக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் எடு என்பதை பிடித்து கொண்டு அதை வைனாக மாத்தி அதை அந்த வசனத்தை வைத்து வைன் குடிக்கிறவர்கள் அதை போதிக்கிறவர்கள், தான் குடிக்கிறபடியா அவன் அதை போதிப்பான், தான் செய்கிறபடியா அவனுக்கு அது பரிசுத்தம் என்று தெரியாது, அது பிழை என்று தெரியாது, அப்ப அவன் போதிப்பான். இதை கேட்டு செய்கிற ஜனங்களும் உண்டு. இயேசு தண்ணீரை ரசமா மாத்தினாரு, அந்த வசனத்தை வச்சுட்டு குடிக்கலான்னு பிரசங்கிக்கிற போதிக்கிறவர்கள் உண்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பின்பதாக ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்றால் நாங்க ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறோம் என்றால்
அந்த ஆலயம் எப்படி பரிசுத்தமாய் இருக்கணும், அதை பார்க்கணும். ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், புதிய ஏற்பாடுலையும் பழைய ஏற்பாடுலையும் ஆலயத்தை பார்க்கணும். அந்த ஆலயத்துக்குள்ள எது இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். இந்த குடிக்கிற காரியங்களை குறித்து இன்னொரு நாளைக்கு தெளிவாக பேசுகிறேன். இந்த ஒத்த வேஷம், என்ன ஒரு பாட்டி, ஒரு கொண்டாட்டம், ஒரு காரியங்கள் வரும்போது உலகத்தோடு அப்படியே ஒத்து போயிடுறோம். நாங்க அவன் குடிச்சா நானும் குடிக்கணும், அவன் ஆடினா நானும் ஆடுறேன், அவன் என்ன செய்தாலும் நானும் செய்யறேன். அவ ரட்சிப்பெங்க? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கு அழைக்கப்பட்டோம், உலகத்தோடு சேர்ந்து போறதுக்கு அழைக்கப்பட்டோம். ஒரு இடத்துல நீ குடிக்காம இருந்தா உனக்கு ஒண்ணும் கெடுதல் வந்து விடுக போறது அல்லவே. குடிக்காம இருந்தா ஏதாவது கெடுதல் நடந்து விடுமோ? ஆடாம உலகத்தோடு சேர்ந்து கூத்து போடாம இருந்தா ஏதாவது கெடுதல் வராம வந்துருமோ? கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் சேர்ந்து போகணும்? ஏன் பரிசுத்தத்தை கெடுக்கணும்? ஏன் சரீரத்தை கெடுக்கணும்? ஏன் ஆலயத்தை கெடுக்கணும்? அதால நீங்க ஒன்னும் செய்யறதால நீங்க ஒன்னும் இழந்து போக போறது இல்லையே. அதான் அப்படி இருக்கிறபடி அதை செய்யாம இருக்கலாமே. சில பேர் சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக், இருதயத்துக்கு கொஞ்சம் வைன் குடிச்சா நல்லா உண்டு. இருதயத்தை உண்டாக்கின தெய்வத்தை நம்புறதை விட வைனை நம்புறீங்களோ? இருதயத்தை, சரீரத்தை உண்டாக்கின தெய்வத்தை விட அங்கே உலகத்தில் இருக்கிற காரியத்தை நம்புறியோ? உன்னை காப்பாற்றிட்டு எங்க நிக்கிறோம்? எல்லாத்துக்கும் ஒரு சாட்டு காரணம் சொல்ற உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆவியானவர் நான் நீங்களும் அப்படி ஒத்த வேஷம் தரிச்சு வாழாத ஒரு வாழ்க்கை வாழ தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.